إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. وقال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தானது. சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ரஹ்மத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த முத்தான சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றுதான் ஈமான் என்ற ஒரு இறை நம்பிக்கை. இந்த ஈமான் என்ற இறை நம்பிக்கையின் ஊடாகத்தான் நாம் எல்லோரும் இந்த இடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ மனிதர் அடிப்படையிலும் உறவுகள் அடிப்படையிலும் இந்த இடத்தில் ஒன்று சேரப்படுவது கிடையாது. மாறாக இபாதத்தூடாகவும் அல்லது நம்முடைய தீன் ஊடாகவும் சேர்க்கிறோம் என்று சொன்னால் இந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த இறை நம்பிக்கையின் ஊடாக இறைவனை நம்புவதின் ஊடாக தான் நாம் எல்லோரும் ஒன்று சேரப்படுகிறோம். அப்படி இருக்கையில் இந்த இறை நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு எப்படி முழுமை அடையும் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இரண்டாவதாக இருந்தாலும் சரி, அவனை படைத்த இறைவனை எப்பொழுது அவன் தெரிந்து கொள்கிறானோ, அவனை படைத்த இறைவன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த ஈமான் என்பது உள்ளே இருந்து ஒரு நபருக்கு வேலை செய்யும். கண்மூடித்தனமாக ஒரு நபர் அமல் செய்வதை விட தன்னுடைய இறைவனை நினைத்து தன்னுடைய இறைவனை புரிந்து படித்த ஒரு நபர் சாதாரண சின்ன அமலை செய்தாலும் அதற்கு மார்க்கம் நிறைய அமல்களை நிறைய நன்மைகளை தருகிறது. இதற்கு ஒப்பிடும் பொழுது ஒரு நபருக்கு இறைவனை பற்றி தெரியவில்லை, இறைவனை அஞ்சவில்லை, இறைவனுடைய தன்மைகள் என்ன, இறைவன் எப்படிப்பட்டவனே என்று தெரியாமல் அவன் எவ்வளவு அமல் செய்தாலும் சரி, அது பேருக்கு அமல் இருந்தாலும் சரி, அதற்கு நன்மைகள் கிடைக்காது. நமக்கு செய்யக்கூடிய அமல்கள் மறுமை நாளில் நமக்கு நன்மைகளாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மீசானுடைய தராசில் அதிக கணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்து தேவைப்படக்கூடிய ஈமான், அந்த ஈமானை தான் இறைவன் நம்மிடத்தில் கேட்பான். என்னை நீ எந்த அளவுக்கு அறிந்திருந்தாய் என்ற ஒரு கேள்வி என்பது இறைவன் மறுமையில் எல்லா மனிதத்தையும் கேட்பான். அப்படி இருக்கல அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாகியும் ஈமானுடைய உச்சகட்டம் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது வணங்குவது தகுதியான அல்லாஹ்வே யாரும் கிடையாது. இந்த வணங்குவது தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கில் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார், அவனுடைய வல்லமை என்ன, அறியப்பட வேண்டிய அவனுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லா முஃமின் மீதும் கட்டாய கடமை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா ஸுமரில் ஒரு வசனம் பதிவாகிறது. அல்லாஹ் ரப்புல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், வமா கதருல்லாஹ் ஹக்க கதரி, இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ் ரப்புல்லாஹ் எப்படி மகிமையானவன் என்று சொன்னால் வல் அர்து ஜமீஅன் கபலத்து யௌமல் கியாமா வஸ் ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி, இறைவன் சொல்கிறான் அந்த அல்லாஹ் ரப்புல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவன் என்று சொன்னால் 7 வானங்களையும் 7 பூமியும் அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தில், அல்லாஹ்வுடைய வலது கரத்தில் அல்லாஹ் சுருட்டி எடுத்து விடுகிறான். எப்படி சுருட்டி எடுத்து விடுகிறான் என்று சொல்லி இறைவன் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அதாவது இவ்வளவு பெரிய வானங்கள், நாம் பார்க்காத இன்னும் இருக்கக்கூடிய வானங்கள், நாம் பார்க்காத இன்னும் இருக்கக்கூடிய பூமிகள், இது அனைத்தும் மறுமை நாளில் இறைவன் சுருட்டி எடுத்து விடுவான். அந்த அளவுக்கு இறைவன் மகிமையானவன் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கிறார்கள். யதார்த்தமாக ஒரு யூதனுடைய காதில் இந்த விஷயம் விழுகிறது. விழுந்த பிறகு இந்த யூதன் ரசூலுல்லாஹை சந்திக்கிறான். சந்தித்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறான், எங்களுடைய தௌராத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்று சொன்னால்
அது ஒரு விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறார். இந்த விஷயம் உண்மையா என்பதை கேட்பதற்காக அவர் சொல்லி காண்பிக்கிறார். அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம், அவர் பறித்த தௌராத்தில் இருக்கப்பட்ட விஷயம் என்று சொன்னால், மறுமை நாள் வந்த பிறகு இந்த உலகம் அழிய வேண்டும் என்று இறைவன் நாடிய பிறகு அதற்கு பின்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களை அல்லாஹ்வுடைய ஒரு அசாபியா, அல்லாஹ்வுடைய ஒரு விரலில் அல்லாஹ் சுருட்டி இருக்கிறான் எல்லா வானத்தையும். அடுத்ததாக எல்லா பூமியும் அல்லாஹ் தன்னுடைய இன்னொரு விரலால் அல்லாஹ் சுருட்டி எடுத்து விடுகிறான். பிறகு எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் இன்னொரு விரலால் சுருட்டி எடுத்து விடுகிறான். பிறகு மனிதர்களும் ஜின்களையும் அல்லாஹ் தனியாக இன்னொரு விரலில் சுருட்டி எடுக்கிறான். இது எல்லாமே பியமீன், அல்லாஹ்வுடைய வலது கரத்துடைய விரல்கள் என்பதை அந்த ஹதீஸில் நாம் பார்க்கும். இது உண்மையா என்று சொல்லி, நான் கேள்விப்பட்ட இதெல்லாம் உண்மையா என்று சொல்லி இந்த யூதர் கேட்கிறார். சில ஹதீஸோட புத்தகத்தில் எக்ஸ்ட்ராவாக வருகிறது. அந்த யூதர் இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் எல்லாமே சுருக்கி எடுத்த பின்பு அல்லாஹ் கேட்பான், அனல் மலிக் அனல் ஜப்பார், நான் அரசன், நான் ஆட்டி ஆளக்கூடியவன், என் இனிமே இந்த பூமியில் பெருமை கொண்டவர் எங்கே, இந்த பூமியை ஆண்டவர்கள் எங்கே என்று சொல்லி இறைவன் கேள்வி எழுப்புவான். இறைவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லி யாரும் இருக்க மாட்டார்கள், அனைவரும் மரணித்து விடுவார்கள். இறைவன் படித்திருக்கேன் என்று சொல்லி அவர் சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர்கள் ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள் என்ற சம்பவத்தை பார்க்கும். சில ரசூலுல்லாஹ் அவர்கள் சந்தோஷம் சிரிக்கிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்துகிறார்கள். எனவே தௌராத்தில் சொல்லப்பட்ட அந்த உண்மையான விஷயத்தை இந்த யூதன் காஃபிராக இருந்தாலும் சரி, அதை எப்படி மொழிந்து ரசூலுல்லாஹ் அவன் கேட்கிறான் என்று வியப்பான ஒரு சம்பவத்தை ஹதீஸில் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் பார்க்கக்கூடிய இந்த பூமிகள், நாம் பார்க்கக்கூடிய இந்த வானங்கள், இந்த கடல், என்னென்ன படைப்புகள் எல்லாம் பார்த்திருக்கும், இன்னும் எதெல்லாம் பார்க்காமல் இருக்கும், இது அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே விரலில் சுருட்டி எடுக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரி, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது இறைவனுடைய வல்லமையும் இறைவனுடைய மகிமையும். இறைவனுடைய மகிமையும் இறைவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தியை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், சாதாரணமாக அவனுடைய சில படைப்புகளை நாம் பார்த்து விடலாம். சில படைப்புகளில் ஆழமான தியரி எல்லாம் தேவை கிடையாது. சில படைப்புகளில் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் இவருடைய வல்லமை எந்த அளவுக்கு ஆழமானது, இதை புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக பார்க்கிறோம், அபூதர் அல்-கஃபாரி ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு இடத்தில் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கும் பொழுது சாயங்காலம், அசருக்கு பின்னால், அசருக்கு பின்னால் சூரியன் மறைய தொடங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா அபா கஃபார், அதாவது அபூதர் கஃபாரி, இந்த சூரியன் மறைந்து எங்க செல்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கப்படுகிறது. அபூதர் கஃபாரி சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நன்கறிந்தவர்கள், நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த சூரியன் மறையும், மறைந்து அல்லாஹ்விடத்தில் இது செல்லும், அல்லாஹ்விடத்தில் இது செல்லும். அல்லாஹ்விடத்தில் சென்ற பிறகு இந்த சூரியன் அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு முன்னால் சஜிதா செய்கிறது. சஜிதா செய்த பின்பு மறுநாள் திரும்பி இது இன்னொரு இடத்திலிருந்து உதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சூரியன் அல்லாஹ்விடத்தில் முறையிடும். அது ஒரு கோரிக்கையாக வைக்கும். இறைவன் அனுமதிப்பான். அனுமதித்து காலையில் எந்த திசையில் இந்த சூரியன் வர வேண்டுமோ அந்த திசையிலிருந்து இறைவனோட அனுமதியால் இந்த சூரியன் வரும். இப்படி சுழற்சியில் நடைபெறும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எந்த நாளில் கியாமத் வருகிறதோ அந்த நாளில் அந்த சூரியன் சஜிதா செய்யும். சஜிதா செய்த பிறகு அல்லாஹ் சொல்வான், நீ எந்த வழியில் வந்தாயோ அதே வழியில் திரும்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது மறைந்த இடத்துல சூரியன் திகழும். அந்த மறைந்த இடத்துல சூரியன் வரும் பொழுது இது கியாமத்துடைய நாள் என்று சொல்லி மனிதர் அறிந்து கொள்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது கவனிக்கக்கூடிய விஷயம், அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனால் எந்த மனிதர்களாலும் நேரடியாக பார்க்க இயலாது. பார்க்க முடியுமா? பார்த்தால் நமக்கு தான் கஷ்டம் வரும். அவ்வளவு மகிமையான ஒரு சூரியனும் சரி, அல்லாஹ்விற்கு சென்று அது சஜிதா செய்கிறது, அல்லாஹ்வுடைய அனுமதி பெறுகிறது. அது எங்கிருந்து வர வேண்டும் என்பதையும் இறைவன் தீர்மானிக்கிறான் என்று சொன்னால் இந்த சூரியனுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த சூரியனும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்று நாம் பார்க்கிறோம், இந்த சூரியன் இருக்கிறது, இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த வானம் பூமி எதையெல்லாம் நாம் பார்க்கிறோமோ இறைவன் சொல்கிறான், இம்மின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை புகழ்கிறது. வலாக்கின் லா தஃகஹூன தஸ்பீஹஹும், இந்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வை புகழ்வதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நமக்கு கேட்காது, நமக்கு புரியாது. ஆனால் படைக்கப்பட்ட எல்லா விஷயமும் அல்லாஹ்வை புகழ்கிறது. அப்படி அல்லாஹ்வை புகழக்கூடிய இந்த விஷயங்கள் அது எப்படி எடுத்துக்கொள்ளும் என்று தெரியுமா? மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களும் இந்த படைப்புகள் ஒரு விதத்தில் தெரியும். குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எப்படி? சூரா நம்லை நாம் பார்க்கும். சூரா நம்லில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பற்றி இறைவன் பேசுவார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பற்றி பேசும்போது ஒரு பயணத்திலிருந்து ரிட்டர்ன் வரும் பொழுது அந்த இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு பறவை, சாதாரண பறவை, ஹுதுஹுத் என்ற ஒரு பறவை. இந்த ஹுதுஹுத் என்ற பறவை அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் பேசும், அவரும் இந்த பறவை எடுத்து பேசுவார்கள். அவருடைய படையில் ஒரு பொறுப்பில் இந்த ஹுதுஹுத் பறவை இருக்கிறது. திடீர் என்ற ஒரு பயணத்தில் இந்த பறவை காணாமல் போய்விடுகிறது. பறவை காணாமல் போய் சில நாட்களில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இந்த ஹுதுஹுத் பறவை எங்க போயிட்டு, சொல்லாமல் காணாமல் போயிட்டு, இன்னும் சில நாட்களில் வரவில்லை என்று சொன்னால் அந்த பறவை நான் தேடி கண்டுபிடித்து நான் அதை பலியாக்கிடுவேன், அல்லாஹ்வுடைய பெயரால் பலி கொடுப்பேன் என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோபத்தில் இருக்காங்க. திடீரென்று ஹுதுஹுத் பறவை வருகிறது.
ஹுதூத் பறவை வருகிறது. ஈராக் தேசத்தில் சபா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டை பார்ப்பதற்காக ஆக்சுவலாக இந்த பறவை வழி தவறி சென்றது. வழி தவறி செல்லும் பொழுது சபா என்ற ஒரு தேசத்தை பார்க்கிறது. அந்த சபா தேசத்தை ஆளக்கூடியது ஒரு பெண்மணி. இந்த ஹுதூத் பறவை சொல்கிறது, இன்னி வஜத்துஹம் இம்ராத்து, நான் ஒரு பெண்ணை கண்டேன், அந்த பெண் ஒரு நாட்டை ஆளுகிறார்கள். இன்னும் அந்த சமுதாய மக்கள் எப்படி இருக்கா என்று சொன்னால், அவர்கள் சூரியனுக்கு சஜிதா செய்பவர்களாக இருக்கார்கள். அந்த சபா நாட்டுடைய பெண்மணி, அந்த ஊர் மக்கள் அனைவரும் சூரியனை வணங்கக்கூடிய, சூரியனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஹுதூத் பறவை சொல்கிறது. இது ஒரு ஆச்சரியமான காட்சி. இந்த காட்சியை பார்ப்பதற்காக நான் சென்றுவிட்டேன், வழித்தவரை சென்றுவிட்டேன், சில நாட்கள் ஆகி போயிட்டேன் என்று சொல்லி இந்த ஹுதூத் பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் காரணத்தை சொல்கிறது. இது ஒரு சம்பவத்தை இறைவன் பேசுகிறான். கவனிக்கக்கூடிய விஷயம், அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லது, இறைவனுடைய படைப்புகளும் இறைவனை எந்த அளவுக்கு உணர்கிறது. இறைவனை தஸ்பீஹ் செய்கிறேன் என்று சொன்னால், இறைவனை புகழ்கிறேன் என்று சொன்னால், அதே நேரத்தில் இறைவனை புகழாமல் இறைவனை கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இந்த படைப்புகளும் உணர்கிறது. இறைவனை புகழ்வது என்பது ஆக சிறந்த ஒரு அமல். அதுவே இறைவனை இழிவுபடுத்துவது என்று சொன்னால் என்ன? இறைவனுக்கு ஒப்பாக இன்னொரு விஷயத்தை கொண்டு வருவது. அதுதான் குர்ஆனும் ஹதீஸும் ஷிர்க் என்று நமக்கு சொல்லித் தருகிறது. இணை வைத்தல். இந்த இணை வைத்தலும் இந்த படைப்புகள் உணர்கிறது, ஆனால் மனிதன் உணர்வு கிடையாது. ஹுதூத் பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் வந்து ஆச்சரியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த பெண்ணை கண்டேன், சபா நாடு வளம் நிறைந்து இருந்தது, பெரிய நாடு, சூப்பரான நாடு, எல்லாமே சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவது, இவர்கள் சூரியனை வணங்குகிறார்கள். சூரியனை வணங்குகிறார்கள் சொன்னால் இது ஷிர்க், இது இணை வைப்பு, இது ஆக தகுந்த அமல் கிடையாது என்று சொல்லி ஒரு பறவைக்கு தெரிந்தது. அந்த பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் இது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கிறது. ஷிர்க் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இந்த பூமியிலும் என்று சொல்லி காண்பிக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பறவைக்கு தௌஹீத் என்னவென்றால் தெரிகிறது, ஏகத்துவம் என்னவென்று சொல்லி ஒரு பறவைக்கு தெரிகிறது. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஷிர்க், இணை வைப்பு எவ்வளவு மோசமான ஒரு பாவம், இறைவன் எவ்வளவு கோபப்படுவான், அதுவும் அந்த பறவைக்கு தெரிந்திருக்கிறது. எனவே இந்த பறவை ஷிர்க் எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஆக மொத்தம் அல்லாஹ்வுடைய படைப்பில் இருக்கிறது மனிதர்கள் ஜின்களை விட்டு மீதியக்கூடிய படைப்பில் இருக்குது. இந்த படைப்புகள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் புரிந்திருக்கிறது. அல்லாஹ் கோவப்படுவது இணை வைப்பு என்பதையும் இந்த படைப்பில் புரிந்து வைத்திருக்கிறது. சூரா மரியமுடைய கடைசி வசனம் எடுத்து பாருங்கள் சகோதரர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஈசாயிக்கள் கிறிஸ்தவர்கள் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறது. உண்மையில் இப்படிப்பட்ட வார்த்தை இது செய்யக்கூடாது என்று சொல்லி பிரச்சாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை சொல்லவும் நம்ம இடத்துல ஒரு பயம் வர வேண்டும். இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம இடத்துல ஒரு பயம் வர வேண்டும். ஏன் என்று தெரியுமா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் பூமியில் மனிதர் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான், தகாது சமாவாத் யதஃபத்தர்ன மின் வதன்ஷக்குல் அர்த் வதஹிருல் ஜிபாலு ஹத்தா. இறைவன் சொல்கிறான், பூமியில் மனிதன் சொல்கிறான் அல்லாஹ்வுக்கு ஒரு மகன் இருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டு வானத்தில் பூமி பிளக்கிறது, பூமியில் இருக்க இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பூமி இதுவும் பிளக்கிறது. இன்னும் நீங்கள் காணக்கூடிய இந்த மலைகள் அது சிதறுகிறது. அப்படி பூமி பிளப்பது போன்று இந்த மலைகள் சிதறுவது போன்ற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ஒரு மகன் இருக்கான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை கேட்டால் இந்த உலகம் அழிந்து விடுமோ அப்படிப்பட்ட வார்த்தை, அல்லாஹ்வுக்கு ஒரு மகன் இருக்கான் என்று சொல்லி. அப்படிப்பட்ட வார்த்தை அளவு கூட கிடையாது, இருக்கா என்று சொல்லி கன்ஃபார்ம் செய்து இவர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு மோசமானவர் என்று சொல்லி இறைவன் சூரா மரியமில் பேசுவான். இதில் கவனிக்கக்கூடிய விஷயம், பூமியில் மனிதர் பேசக்கூடிய இணை வைப்பான வார்த்தைகள் எப்படி படைப்புகள் உணர்ந்து அது எப்படி வெளிப்படுத்துகிறது, இணை வைப்பான வார்த்தைகள் இந்த படைப்பெல்லாம் எப்படி உணர்கிறது, அது உணரும் பொழுது மனிதன் உணர்ச்சி எடுத்து சுத்தி கொண்டிருக்கான் என்பதையும் இந்த இடத்து புரிந்து கொள்கிறோம். ஆக மொத்தம் இறைவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்று தெரியுமா? அதை ஒரு பங்காக, ஒரு சின்ன விஷயமாக இந்த இடத்து இந்த படைப்புகளுடைய உச்சரிப்பிலிருந்தும் படைப்புகளுடைய ரியாக்ஷன் புரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று ஒரு கட்டத்தில் இறைவனுடைய வல்லமை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், இறைவன் படைத்த விஷயத்தை சற்று சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் ஆழமான சிந்தனை மிகப்பெரிய அறிவை தரும். சலஃப்களில் உலமாக்கள் சொல்வார்கள், மன் கான பில்லாஹி ஆரஃப் கான பில்லாஹி அஹ்வஃப். யார் அல்லாஹ்வை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்கிறாரோ, சிந்தனை பயன்படுத்தி ஆழமாக அல்லாஹ்வை தெரிந்து கொள்கிறாரோ, அந்த சிந்தனையும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். சிந்தனை பயன்படுத்தி யார் அல்லாஹ்வை அதிகமாக தெரிந்து கொள்கிறாரோ கான பில்லாஹி அஹ்வஃப், அவர் அல்லாஹ்வை மிகவும் பயந்த நபராக இருப்பார். யார் அல்லாஹ்வை நன்கு தெரிந்து கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வை பயப்படுவார். நம்ம இடத்த தக்வா செய்தி இல்லையா? அல்லாஹ்வை அதிகமாக படிப்பதற்கான, அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வதற்கான தேவை இருக்கிறது.
எந்த அளவுக்கு படைப்புகளை நாம் பார்த்து புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு நம்ம இடத்துல அதிகமாக இருக்கும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாகும் இறைவன் குர்ஆனில் சொல்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒரு ஜும்மாவிலும் மோதப்படும். இறைவன் சொல்கிறான், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒட்டகம் இருக்கிறது, இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று ஒட்டகத்தை பற்றி இறைவன் பேசி, அடுத்த நாள் வானம் பூமி மலை இது பற்றி இறைவன் பேசுவான். இந்த ஒட்டகம் சுப்ஹானல்லாஹ் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்பதற்காக சிந்தனையை வளர்ப்பதற்கு ஒட்டகத்தை பாருங்கள் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஒட்டகத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு படைப்பு. எல்லா படைப்பு இருப்பது போன்று பற்கள், எல்லா படைப்பு இருப்பது போன்று நாக்கு, அதே போன்று ஒரு வாய். ஆனால் கடுமையான அந்த கேக்டஸ், அந்த முறிச்செடி இருக்கிறது, அந்த கேக்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முறிச்செடியை எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சாதாரணமாக சாப்பிடும் இந்த ஒட்டகம். அதே போன்று நாம் பார்க்கிறோம், அவ்வளவு கடுமையான பாலைவனத்தில் தண்ணீர் அதாவது மிகப்பெரிய பஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்திலும் தண்ணீர் எங்கேயா கிடைத்து என்று சொன்னால் கிடைக்கக்கூடிய தண்ணீரை கொஞ்சம் குடித்து மீதி இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் தண்ணீரை தன்னுடைய வயிற்றில் ஒரு பாட்டிலில் எப்படி நாம் சேமித்து வைப்போம், இப்படி சேமித்து வைப்பது கொண்டு இந்த ஒட்டகம் சேமித்து வைக்கும் தன்னுடைய வயிற்றில். நாமும் நிறைய தண்ணீர் குடிக்கலாம், ஆனால் குடிப்பது எல்லாமே ஜீரணமாகிவிடும், சேமிக்க முடியாது. எல்லா உயிரினங்களும் எல்லா மனிதரும் இப்படிதான். ஒட்டகம் ஒரு படைப்பு, இப்படி அது ஒரே நேரத்தில் குடிக்கும், ஒரே நேரத்தில் சேமிக்கும். சேமிக்கக்கூடியது அது பாலாக்காமல் பல நாட்கள் வயிற்றில் வைத்து தேவைக்கேற்ப அதை எடுத்து குடித்துக் கொள்ளும். இந்த சேமிப்புடைய விஷயத்தை பார்த்தால் இன்னும் வியப்பாக இருக்கும். அவ்வளவு கடினமான ஒரு பாலைவனத்துடைய அந்த மணலிலும் ஒட்டகம் எந்த ஒரு சரமும் இல்லாமல் தன்னுடைய பார்வை சரியான இடத்தில் செலுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இப்படி பார்க்கும்போது இந்த ஒட்டகமே ஒரு வித்தியாசமான படைப்பு. இந்த படைப்பை பார்த்து நாம் புரிந்து கொள்ளலாம், இதை படைத்தவன் எவ்வளவு மகிமையானவன். சும்மா படைப்பே இப்படி இருக்கிறது, சாதாரண படைப்பு. ஷரியத் அடிப்படை பார்க்கும் பொழுது மனிதனா மிருகமா என்று ஒப்பிடும் பொழுது அல்லாஹ் மனிதரை உயர்த்திருக்கான். அழகிய படைப்பாக மனிதனை படைத்திருக்கான். அப்படி இருக்கும்போது நமக்கு குறைந்த படைப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒட்டகமே இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால் இறைவன் படைத்த வல்லமையான அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாகும். சூரா அந்நமல் எடுத்து பாருங்க. இறைவன் குர்ஆனில் அந்நமல் என்ற ஒரு சூறாவை சொல்லுவான். நமல் என்ன? நம்மள எறும்பு. நமல் என்றால் எறும்பு. எறும்பை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் ஒரு சூறாவை இறக்கிறான். அதில் சுலைமான சம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த எறும்பு சம்பந்தமான சில விஷயத்தை இறைவன் பேசுவான். இந்த எறும்பு அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு. நாம் பெரிய படைப்பு எடுத்தாலும் அதிலும் படிப்பினை, சிறிய எறும்பு எடுத்தாலும் ஒரு படிப்பினை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக எறும்பு புத்தை நாம் பார்த்திருக்கோம். இந்த எறும்பு புத்து இருக்க வெளிப்படையா பார்க்க அது பெருசா இருந்தாலும், அந்த மண்ணு புத்து அது பெருசாக இருந்தாலும் அசல் எறும்போடைய அந்த வீடு என்பது அது பூமி கீழே தான் இருக்கும். பார்த்தவங்களுக்கு தெரியும், அது பூமி கீழே ஒரு வீடு இருக்கும். இந்த எறும்புல இருக்கிற சகோதரர்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இந்த எறும்புடைய கையில் விதைகள் கிடைத்தால், சின்ன விதைகள் இருக்குமே, இந்த விதைகள் கிடைத்தால் இந்த விதைகள் எடுத்து அந்த புத்து கீழே போகும். புத்து என்றால் இந்த மண்ணு கீழே என்ன இருக்கும்? மண்ணுகள் தான் இருக்கும். அந்த மண்ணில் தான் வாழ்கிறது. இந்த விதை எடுத்து மண்ணு கீழே சென்றால் அது மண்ணில் நாம் சேகரித்து வைக்கும் பொழுது இந்த விதை என்பது புதைந்து அதுல செடி வந்துவிடும். செடி வந்தால் சாப்பிட இயலாது, அந்த விதை தான் சாப்பிட முடியும். எனவே வீட்டிற்கு எடுத்து சென்றால் இந்த விதை என்பது ஒரு செடியாக வந்துவிடும் என்பதற்காக இந்த எறும்பு இருக்கிறது. 2 அல்லது 3 எறும்புகள் சேர்ந்து அந்த விதையை 2-3 துண்டுகளாக பிரித்துவிடும். 2-3 துண்டுகளாக பிரித்துவிடும். எப்பொழுது விதைகள் பிரிக்கப்படுகிறதோ அது 2 துண்டாக பிரித்து விடுமோ அங்க இருந்து வர இயலாது. எனவே இந்த அறிவு என்பது அல்லாஹ் அந்த எறும்புக்கு கொடுக்கிறான். அது தன்னோட உணவை எப்படி சேகரிக்கிறது, உணவை எப்படி சேகரிக்க சகோதரர்கள். இப்படி சாதாரண சின்ன எறும்பு அது நடக்கும், நமக்கு தெரியாது எங்க இருக்குன்னு சொல்லி. அப்படி சாதாரணமான எறும்புல இருந்து அது இறைவன் அது கொடுக்கக்கூடிய அந்த கல்வி, அதோட மகிமையை நாம் புரிந்து கொள்கிறோம். நிறைய நபர்கள் இந்த கான்செப்டே தெரியாது. விதைகளை பிரித்தால் அது செடி வராது என்று சொல்லக்கூடிய நம்மளே நிறைய நபர் தெரியாது. ஆனால் ஒரு எறும்புகள் தெரிகிறது என்று சொன்னால் அந்த அறிவை கொடுத்தவன் யார்? அந்த எறும்பை படைத்தவன் யார்? அந்த எறும்புடைய வாழ்க்கை உண்டாக்குவன் யார்? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இதைதான் நல்லா சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானம், இந்த பூமி, இந்த காலை, இந்த மாலை, இந்த சூரியன், சந்திரன், எதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள், இறைவனுடைய படைப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்ன ஃபீ ஸாலிக லஆயா, உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. லிஉலில் அல்பாப், எல்லா மனிதர்களும் அத்தாட்சியா கிடையாது. யாருக்கு அத்தாட்சி? சிந்திக்கக்கூடிய நபர்கள். யார் சிந்தனையை பயன்படுத்துகிறார்களோ, குர்ஆன் சொன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதில் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்களோ, சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி உங்கள் சுத்திற்குரிய படைப்பில் இருக்கிறது என்று சொல்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாகவே படைப்பில் எடுத்து பார்த்தோம் சொன்னால் இறைவனுடைய படைப்பிலிருந்து எப்படிப்பட்ட வல்லமை கொண்டவன் என்பதையும் நாம் இந்த இடத்து புரிந்து கொள்கிறோம். அதே போன்ற அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாகவும் படைப்பில் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இறைவன் சம்பந்தமான விஷயத்தை பற்றி வரும் பொழுதும் குர்ஆனை நாம் திறக்கிறோம். குர்ஆனை திறந்த பிறகு அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவில்
இறைவன் தன்னை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் என்று சொன்னால் அது இறைவன் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அர்-ரப், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுகிறோம். அடுத்ததாக இறைவன் தன்னுடைய 2 பெயர்களை நமக்கு சொல்லி தருகிறான், அர்-ரஹ்மான் இர்-ரஹீம். அர்-ரஹ்மான் இர்-ரஹீம். இந்த அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் தினமும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வாக்கியம் மூலியமாக பல துஆக்கள் மூலியமாக தினமும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் அதிகமான கருணையுடையவன், அதிகமான பாசம் கொண்டவன். இந்த அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் இந்த 2 பெயர்கள் இருக்கு சகோதரர்களே. இறைவனுடைய இந்த 2 பெயர்களும் ஒரே ஒரு இடத்திலிருந்து வந்தது. அர்-ரஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து வந்தது. அது அரபி வார்த்தை அர்-ரஹம் என்று சொல்வார்கள். அர்-ரஹம் என்று சொன்னால் கருணைக்கு சொல்வார்கள், அரபியில் கருணைக்கு சொல்வார்கள். இந்த கருணை என்ற வார்த்தை மூலியமாக தான் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் 2 அரபி வார்த்தையில் பிறந்தது. இறைவன் இந்த பெயரை தனக்கு சூட்டியிருக்கார். இப்படி இருக்கும் பொழுது இந்த கருணை என்ற விஷயத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இறைவனுடைய கருணை எந்த அளவுக்கு உயர்வானது, எந்த அளவுக்கு மகிமையானது, எந்த அளவுக்கு இறைவனுடைய அந்த கருணை நம்மளால் சிந்திக்கவே இயலாது. அவ்வளவு ஆழ்ந்த கருணையிலும் இறைவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் வானத்தை பூமியும் படைக்கிறான், சொர்க்கம் நரகத்தை இறைவன் படைக்கிறான். எல்லாவற்றையும் படைத்து முடித்த பிறகு இப்பொழுது மனிதரை படைக்க வேண்டும். அதற்கு முன்னால் இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இறைவனுடைய அர்-ரஹம் கருணை என்ற ஒரு தன்மை இருக்கிறது. இறைவனுடைய கருணை என்ற தன்மை, இந்த கருணை என்ற தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் கசிபாலா மியா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 100 பிரிக்கிறான். தன்னுடைய கருணை அல்லாஹ் 100 பங்காக பிரிக்கிறான். 100 பங்காக பிரித்து அதில் ஒரே ஒரு பங்கை அல்லாஹ் உலகத்தில் கொடுத்து விடுகிறான். உலகத்தில் கொடுத்து விடுறான். யாருக்கு? மனிதர்கள், ஜின்கள், என்ன படைப்பெல்லாம் இறைவன் படைத்திருக்கானோ அந்த படைப்பில் கருணை, மொஹப்பத், இரக்கம் என்னெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த கருணை சம்பந்தமான விஷயம் எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு கொடுத்த தன்னுடைய இடத்திலிருந்து ஒரு பங்கு. 100 பங்கு, அதில் ஒரே ஒரு பங்கு தான் இறைவன் தருகிறான். என்ன அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி மனிதன் வரை இடைப்பட்ட எத்தனை உயிரினங்கள் இருக்குதோ அது இடைப்பட்ட அனைத்து கருணையும் இறைவனுடைய 100 பங்கில் ஒரே ஒரு பங்கை இறைவன் கொடுத்திருக்கார். ரசூலுல்லாஹி இந்த செய்தி முழுவதும் சொல்லும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பிறகு மீதி இருக்கிற 99% 99 பங்குகள் இருக்குது. இந்த 99 பங்குகள் இறைவனுடைய கருணையோட 99 பங்குகளை இறைவன் மறுமைக்காக வைத்திருக்கான். எதற்காக? மறுமைக்காக வைத்திருக்கான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயம்! பாவம் செய்தும் நாளை மறுமை நாளில் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லே இது இறைவனுடைய கருணை, இறைவன் நம் மீது கொண்ட ரஹம். நாம் இறைவனுடைய படைப்பு, இவனுடைய அடிமை, நான் தான் மன்னிப்பேன் என்பதற்காக அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு செய்தியில் பார்க்கும், ஹதீஸை பார்க்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், மறுமை நாள் விசாரணை நடக்கும். விசாரணையில் பெரிய பெரிய பாவம் செய்து வருவார்கள், கடுமையாக பாவம் செய்து வருவார்கள். ஷிர்க் இருக்காது, ஆனால் ஷிர்க்கை தவிர மீதி இருக்கக்கூடிய பாவத்தை எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், வானம் பூமி நிறைந்ததும் அந்த அளவுக்கு கடுமையான பாவத்தை செய்து வந்து இறைவனுக்கு முன்னால் விசாரணை நிற்பார்கள். விசாரணை இருக்கும் பொழுது சில காரணங்களுக்காகவும் இறைவனுக்கு காரணம் தேவை கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவான், அவர்களை மன்னித்து விடுவான். ஷிர்க் இல்லையா, ஏகத்துவம் இருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மான் மன்னித்து விடுகிறான். யார்? பெரிய பெரிய பாவம் செய்தவர்களை இறைவன் தன்னுடைய கருணையால் மன்னித்து விடுகிறான். இது எவ்வளவு இறைவன் மன்னிக்கிறான் என்பதற்காக ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறார்கள். மனிதர்கள் விசாரணை நடக்கும் பொழுது, மனிதர்களுக்கு விசாரணை நடக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இபிலீசும் அவனுடைய கூட்டமும் அந்த விசாரணை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இறைவனிடத்தில் அவனை விசாரணை வந்து நிற்கும் பொழுது பெரிய பெரிய பாவம் செய்த பாவிகளை இறைவன் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். இபிலீசும் அவனுடைய அந்த கூட்டம் நினைப்பார்கள், இன்று நமக்கும் நம்முடைய கூட்டத்திற்கும் மன்னிப்பு கிடைக்குமோ என்று அவர்கள் நினைப்பார்கள். இவர்கள் இபிலீசும் அவனுடைய கூட்டம் மன்னிப்புடைய எதிர்பார்ப்பை வைக்கும் அளவிற்கு இறைவன் மனிதர்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய கருணையால் சொல்கிறார்கள், அவ்வளவு பெரிய சைத்தானுக்கு முதல் வாக்கு கொடுக்கப்பட்டது, நீ என்ன செய்தாலும் உனக்கு நரகம். அப்படி சொல்லப்பட்ட பின்பும் இப்லீஸ் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் வருகிறான்னு சொன்னால் இறைவனுடைய கருணை மறுமையில் என்ற அளவுக்கு இது ஒரு விஷயம். அதே சமயம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அன்று இறைவனுடைய கருணை உச்சகட்டத்தில் இருக்கும்போது அன்று ஒரு நபர் விசாரணைக்கு வந்து நரகத்தில் செல்கிறான் என்று சொன்னால் அவனே எவ்வளவு பெரிய மோசமானவனா இருப்பான். இவனுடைய கருணை இவ்வளவு பெருசு, ஆனால் அதே சமயம் ஒருவன் அவனை இறைவன் மன்னிக்காமல் நீ நரகத்துக்கு போ என்று சொல்கிறான் சொன்னால் இவன் எவ்வளவு பெரிய இவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி, இவன் எவ்வளவு பெரிய கை சேதமான நபர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக ஒரு ஸைஃபான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ், அது புழக்கத்தில் இருக்க என்ன ஹதீஸ் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70 தாயை விட இரக்கம் கொண்டவன், 70 தாயை விட இரக்கம் கொண்டவன். பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னது போன்று ஒரு செய்தி சொல்வார்கள், இது ஸைஃப், ஆதாரம் கிடையாது, இப்படி சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால், அதாவது அறிவிப்பாளத்தோடையும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸும் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸ் நிறைய விதமான ஹதீஸ்களுக்கு முரணாக அமைகிறது. நாம் பார்க்கும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக இது ஒரு பக்கம் ஸைஃபாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், இந்த ஹதீஸ் சொல்லக்கூடியது இறைவன் 70 தாயை விட இரக்கம் கொண்டவன் அப்படி கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து
கடைசி அம்மா வரை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கடைசி அம்மா வரை, இந்த உம்மா மனிதர்களுக்கும் பிறவர்களுக்கும் அனைத்து அம்மாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா உம்மாக்களுடைய அந்த இரக்கம் தன்னுடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறது. இது இறைவனுடைய கருணையோட 1% தான். இறைவனுடைய கருணையோட அந்த ஒரு பங்கு தான். மீதி 99 பங்கு இறைவன் மறுமைக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறான். அந்த கருணை அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாகி அல்லாஹ்வுடைய கருணைக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். இப்படி இறைவனுடைய கருணைகள், இறைவனுடைய தன்மைகள், இறைவனுடைய பெயர்களை பற்றி பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. நாம் தெரிந்த நிறைய விஷயத்திலே நாம் சிந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை படிக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு படிக்கும்போது அந்த இடத்துல தெரியக்கூடியது இறைவனுடைய இந்த வல்லமையும் இறைவனுடைய மகிமை சம்பந்தமான ஒரு விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்று நிறைய இடத்தில் பார்க்கலாம். அதில் ஒன்றுதான் இறைவன் நூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒளியினால் இறைவன் சொல்லப்பட்டிருக்கிறான். இறைவனை சுத்தி நூர் என்ற ஒரு ஒளி இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸும் நிறைய இடத்தில் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற பொழுதும் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கவில்லை. அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கவில்லை. மாறாக இறைவனுக்கும் அன்று சந்தித்த ரசூலுல்லாஹ்வுக்கும் இடைப்பட்ட நூர் என்ற ஒரு திரை இருந்தது. ரசூலுல்லாஹ் மேராஜ் முடித்து கீழே வரும்பொழுது சஹாபாக்கள் ஆர்வமா கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீர்களா? அல்லாஹ் எப்படி இருந்தான் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நூறுன் அன்னாரா, நான் அல்லாஹ்வை சந்திக்க போனேன், அந்த இடத்துல அல்லாஹ்வை சுத்தி நூர் என்ற ஒரு திரை, ஒரு ஒளியாலான ஒரு திரை இருந்தது. அந்த திரைக்கு நான் எப்படி அல்லாஹ்வை பார்க்க முடியும்? ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. எனவே எந்த நபிமார்களும் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கவில்லை. அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கவில்லை. அப்படியே வந்திருந்தாலும் இந்த நூர் என்ற ஒரு ஒளிதான் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த நூர் என்ற ஒரு ஒளி இருக்கிறது. இந்த பருவா இது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்புதானே. இந்த படைப்பை பற்றி இறைவன் குர்ஆனை சொல்கிறான். அல்லாஹ் நம்ம சொல்லி காண்பிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். ஒரு வேண்டுகோள் என்னது? யா ரப்பி அரினி அன்துரு இலைக், என்னுடைய இறைவா நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை நீ எனக்கு காண்பி, நான் உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது இந்த மாதிரி ஒரு கோரிக்கை எந்த நபியும் வைக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆசை, கடுமையான ஆசை, என்னை படைத்த இறைவனை நான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த கண்களால் பார்க்க முடியாது. அது நபிக்கு தெரியவில்லை. அப்போது கேட்கிறார்கள், இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டும். பிறகு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார், மூசாவை நேரடியாக பார்க்க இயலாது. நீங்கள் என்ன செய்யுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தூரு சீனா மலையில் இருக்குது, அது ஒரு மலையை நீங்கள் பாருங்கள். இனி தக்கர்ற மக்கானஹு, ஒருவேளை அதாவது என்னுடைய இந்த நூறு இருக்கிறது, இந்த நூறு என்ற ஒரு ஒளி என்பது அந்த மலை மேல் படும். அந்த மலை மேல் பட்டு அந்த மலைக்கு ஒண்ணும் ஆகவில்லை என்று சொன்னால் நீங்கள் கூடிய சீக்கிரம் என்னை பார்க்கலாம். என்னுடைய ஒளி என்பது அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் சுத்தி இருக்கிற இந்த ஒளி, அந்த நூறுடைய ஒளி, ஒரு ஒளி இருக்குது, அந்த ஒளி இந்த மலை மேல் படும். பட்டு அந்த ஒளி அந்த மலைக்கு எதுவும் ஆகவில்லை என்று சொன்னால் நீங்களே சௌபத்தராணி, நீங்கள் என்னை வெகு சீக்கிரம் காண்பீர்கள் இறைவன் சொல்கிறான். அதே போன்ற பலம்மா தஜல்ல, இறைவனுடைய அந்த நூறுடைய ஒளி இருக்கிறது, அந்த ஒளி தூருடைய அந்த மலையில் படுகிறது. ஜஅலஹு தக்கா, பட்டவுடன் நூறு முழுவதுமாக படக்கவில்லை, லேசாக சில கதிர்கள் பட்டது. கதிர்கள் பட்டவுடன் மலைகள் தூளாக ஆகிவிட்டது. தான் நின்று கொண்டக்கூடிய இடத்தில் நெருக்கத்தில் ஒரு மலை தூளாக ஆகி வெடிப்பதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கமடைந்து விட்டார்கள். மயக்கமடைந்து சில மணி நேரம் கழித்து எழுந்து பார்க்கிறார்கள், மலை தூளாக ஆகி கிடைக்கிறது. அல்லாஹ் இடத்தில் இன்னி துபுத்துவில்லை, அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், இந்த கண்களால் உன்னை பார்க்க முடியாது என்பது எனக்கு தெரியாது, உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தெரிகிறேன். உன்னை சூழ இருக்க இந்த நூறு என்ற ஒரு ஒளி இந்த மலை தாங்குவேன் என்று சொன்னால் நான் எப்படி தாங்குவேன்? எனவே இந்த நூறையே ஒரு மனிதன் பார்க்க முடியாது. அல்லாஹ் சூழ இருக்கக்கூடிய அந்த நூறு என்ற ஒரு ஒளியே மனிதன் இந்த கண்களால் பார்க்க முடியாது சொன்னால் அவன் படைத்த இந்த நூறு என்ற ஒரு ஒளியை எவ்வளவு மகிமையானது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். இப்படி பார்க்கும்பொழுது இறைவனுடைய வல்லமை, இறைவனுடைய இந்த மகிமை சம்பந்தமான எக்கச்சக்கமான ஆதாரங்கள் நமக்கு முன்னால் குர்ஆனும் ஹதீஸும் நிறைய இருக்கிறது. தேவை எதற்காக இருக்குன்னு சொன்னால் இறைவனுடைய மகிமையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் அமல் செய்ய வேண்டும். இறைவன் மகிமையானவன், மிகவும் உயர்ந்தவன், அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அதில் நிறைய விஷயங்கள் மார்க்கம் சொல்லி தருகிறது. அதில் ஒரு விஷயம் தான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இறைவனுடைய பெயர் இருக்கு என்று சொன்னால், அந்த இறைவன் உங்களுக்கு யார் என்று தெரிந்துவிட்டு என்று சொன்னால், அந்த இறைவன் தெரிந்துவிட்ட பின்பு உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். வயதில் மூத்தவர்கள் இருப்பார்களே, இந்த வயதில் மூத்தவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பெயரை கண்ணியப்படுத்துவதில் ஒன்று, அல்லாஹ்வுடைய பெயரில் கண்ணியப்படுத்துவதில் ஒன்று ஜி ஷாபத்தின் இக்ராமில் முஸ்லிம். ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை கண்ணியப்படுத்துவதில் ஒன்று என்னன்னு சொன்னால் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் யார், எப்படிப்பட்ட ஜி ஷைப், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட வயதானவர்கள், அவருடைய மேல இருக்கக்கூடிய முடியும், அவருடைய தாடி, தலைமுடி, தாடி இதெல்லாம் வெண்மையாக ஆக்கியிருக்கும், நரைத்து போயிருக்கும்.
அவர்கள் வெள்ளை மூடி வரும் அளவிற்கு இஸ்லாத்தில் பயணித்திருப்பார்கள். அந்த அளவுக்கு வெள்ளை மூடி வரும் அளவுக்கு இஸ்லாத்தில் பயணித்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் இக்ராம், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள், அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். இப்படி மரியாதை செலுத்துவது இன்னமின் இஜ்லால் இல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமம் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒரு நபர் இருக்கிறார், அவரோட தாடி வெண்மையாகும் அளவுக்கு அந்த அளவுக்கு நிறைய வருடம் இஸ்லாத்தில் இருந்திருக்கார். பெரிய பெரிய தொண்டுகள் செய்ய வேண்டும் அவசியம் கிடையாது. இஸ்லாத்தில் நினைத்திருக்கிறார், தொழுகையாளியாக இருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட உண்மையான முஸ்லிமை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். சில ஹதீஸ்கள் பார்ப்போம், இப்படிப்பட்ட இஸ்லாத்தில் பல வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் செய்யக்கூடிய சில தவறுகள் இருக்குமே, பெரிய தவறுனா வேறு, சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குமே, இதை நீங்கள் பார்த்தும் பார்க்காது கொண்டு பொருட்படுத்தாமல் இருங்க என்று சொல்லியிருப்பார்கள். சின்ன தவறு இருக்கும், வயசானவர் செய்திருப்பார்கள், பொருட்படுத்தாமல் வாழுங்கள். ஏன்? அவர் இஸ்லாத்தில் பல வருடம் நிலைத்திருக்கார்கள். இது இஸ்லாத்தில் இறைவன் ஒருவன் என்ற தௌஹீதில் நிலைத்திருக்கார்கள். இதன் காரணமாக இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்த என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட வெள்ளை முடி வந்த இப்படிப்பட்ட வயதானதை நீங்கள் கண்ணியப்படுத்த என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கார்கள். லைஸ மின்னா மல்லம் யுவக்கிர் சகீரனா வலம் யர்ஹம் கபீரனா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னை சார்ந்தவன் கிடையாது. அவன் யார் என்று தெரியுமா? எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு யார் மரியாதை கொடுக்கவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஓப்பனாக சொன்னார்கள். என்னை சார்ந்தவன் சொன்னால் மார்க்கத்தை வெளியே பெறும், அப்படி கிடையாது. என்னை சார்ந்தவன் கிடையாது சொன்னால் மறுமையில் ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். அந்த இடத்தில் நாம் இருக்க மாட்டோம் என்று சொன்னால் நரகத்தில் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே பெரியவர்களை மகிமைப்படுத்துவது இறைவனை கண்ணியப்படுத்துவதற்கு சமம் என்பதை ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பெரியவர்கள் வெளியில் இருப்பது இரண்டாவது இருந்தாலும் நம்முடைய வீட்டில் கூடிய பெரியவர்கள் கண்ணியப்படுத்துவது, அவர் மரியாதை தருவது, நம்முடைய உம்மா அப்பா இருக்கட்டும் அல்லது மனைவியுடைய உம்மா அப்பா இருக்கட்டும், யார் இருந்தாலும் நம்ம வீட்டில் கூடிய பெரியவர்களுக்கு கண்ணியப்படுத்துவது இது இறைவனை கண்ணியப்படுத்துவது சமம். அப்படிப்பட்ட கண்ணியமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இறைவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயத்தை அதிகமாக சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வபிஹி நஸ்தஈன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனை பற்றி இறைவனுடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவனை பற்றி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது தியாகம். நம்முடைய இடத்தில் நேரத்தை தியாகம் செய்து நம்முடைய இடத்தில் எவ்வளவு இறைவனுக்காக ஒதுக்கிறோம், அது கல்விக்காக இருக்கட்டும் இபாதத்துக்காக இருக்கட்டும், இரண்டு விதத்திலும் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய இடத்தில் எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இறைவனுக்காக அந்த நேரத்தை செலவழிக்கிறோம், இறைவனை தெரிந்து கொள்வதில் அது நாம் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்று சிந்தித்து கடமைப்பட்டிருக்கும். ஒன்றும் கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சாதாரண குர்ஆனை திறந்து பாருங்கள். குர்ஆனை திறந்து குர்ஆனை ஆரம்பித்து கடைசி வரை படிங்க. அதில் எத்தனை இடங்களில் இறைவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய மகிமை பற்றி பேசப்படுகிறது. இதை கொஞ்சம் உட்கார்ந்து படித்து கவனத்துடன் சிந்தித்தோம் என்று சொன்னால் அந்த இடத்து தானாக இறைவன் நிறைய சிந்தனைகள் தருவான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள். நம்முடைய நேரத்தை எந்த அளவுக்கு கழிக்கிறோம், எந்த அளவுக்கு நேரத்தை வீணடிக்கிறோம். ஆனால் இந்த வீணடிக்கக்கூடிய நேரத்தை இறைவன் எதற்காக கொடுத்துக்கான்னு தெரியுமா? அவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அவனுக்காக செலவு செய்வதற்கும். நம்முடைய பொது வாழ்க்கையில் பிஸியான நேரங்கள் விட்டு விடுவோம். சம்பாதிக்கக்கூடிய நேரம் நமக்கு தேவை, வீட்டாக செலவுக்கூடிய நேரம் அது கண்டிப்பா நமக்கு தேவை. இப்படிப்பட்ட நேரத்தை கண்டிப்பா ஒதுக்கிதான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரங்கள் ஒரு மனிதனுக்காக இறைவன் அவனுடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறான். அந்த நேரத்தை இறைவனுக்காக செலவிட வேண்டும் என்பதற்காக நேரத்தை தந்திருப்பான். ஆனால் நாமோ அந்த நேரத்தை வீணான விஷயத்தில் கழிக்கிறோமே. இந்த நேரத்திற்கு இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டும், நேரத்திற்காகவும் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். 4 கேள்விகள் கேட்கும் வரை ஆதமுடைய மகனுடைய கால் இறைவனுக்கு முன்னால் நவராது, எங்கேயும் ஓட முடியாது. இறைவன் அப்படி நிப்பாட்டி வைத்துடுவான். அந்த 4 கேள்வி. ஒரு கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய நேரத்தை, வாழ்க்கை என்ற ஒரு நேரம் இருக்கிறது, இந்த நேரத்தை நீ எப்படி கழித்தாய் என்ற பொதுவான ஒரு கேள்வி, நேரம் சம்பந்தமான கேள்வி இறைவன் கேட்பான். அந்த நேரத்தில் மனிதன் புரிந்து கொள்வான் எவ்வளவு நேரத்தை வீணடிக்கும். சமீப காலத்தில் பார்க்கப்பட்டது, அதாவது IPL என்று சொல்லக்கூடிய இந்த கிரிக்கெட்டுடைய விஷயம் எல்லாம் தொடங்கப்பட்டது. உட்கார்ந்தோம் என்று சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே இழுத்து விடும். பல தொழுகையில் வீணான பல சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கும். இந்த IPL-ம் இந்த ஸ்போர்ட்ஸும் டிவியில் வீணான இப்படிப்பட்ட விஷயத்திற்கு எவ்வளவு மணி நேரம் செலவழிக்கிறோம். அந்த மணி நேரத்தை குர்ஆனிலும் மார்க்க கல்வியிலும் இபாதத்திலும் கழித்தோம் என்று சொன்னால் உண்மையில் சொர்க்கம் கிடைக்கும். சகோதரர், உண்மையில் சாதா சொர்க்கம் கிடையாது, உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. எப்படி இந்த நேரத்தை, வீணான நேரத்தை மார்க்கத்தில் செலவழித்தோம் என்று சொன்னால், இப்படி நேரத்தை நாமே வீணாக செலவழித்து இறைவன் பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கை என்பது வீணாக ஆக்கிவிட்டோம். புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் சொல்கிறான், வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். என்னை வணங்குவதற்கு மட்டும்தான்
இந்த மனிதர்களும் இந்த ஜின்னையும் நான் படைத்தேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டவுடைய வாழ்க்கை இறைவனை வணங்குவதற்கு, இபாதத்தூடாகவோ கல்வி ஊடாகவோ ஆக மட்டும் இறைவனை வணங்க வேண்டும். அந்த வணக்கத்திற்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் செகண்டரி, அடுத்ததாக வரக்கூடியதுதான். அதை அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயத்தை முதலாக ஆக்கி நம்முடைய வாழ்க்கையை வீணாக்க கூடாது. எனவே நேரத்தை கண்ணியமாக செலவிட வேண்டும், நேரத்தை பார்த்து பார்த்து செலவிட வேண்டும். நேரம் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் பற்றி எப்போது தெரியுமா? நேரம் எப்போது பறிக்கப்படுகிறதோ, பறிக்கப்பட்ட பின்பு நேரத்துடைய அருமை மிக உச்சகட்டமாக இருக்கும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களும் ஒரு பயணத்தில் ஒரு கபரை தாண்டி சென்று கொண்டிருந்தார்கள். கபரில் இருக்கக்கூடிய நபர் நரகவாசியாக இருந்தார். கபரில் இருக்கக்கூடிய நபருக்கு வேதனை கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நின்றார்கள், சில உபதேசங்களை செய்தார்கள். அதில் ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய உபதேசம் என்ன தெரியுமா? இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த நேரத்தில் இந்த கபரில் இருக்கக்கூடிய இந்த நபர் இருக்கிறார்கள், இந்த நபரை உலகத்தில் அனுப்பி இந்த உலகத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த நபர் என்ன செய்வார் என்று சொல்லி ரசூல் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். சஹாபாக்கள் பதில் சொல்ல முடியாமல் இருந்தார்கள். ரசூலா சொன்னார்கள், இந்த இடத்தில் கபரில் இருக்கக்கூடிய நபருக்கு ஹயாத் கொடுத்து உயிர் கொடுக்கப்பட்டு உலகத்தில் வந்தால் வெறும் 2 ரகாத்துகள், வெறும் 2 ரகாத்துகள் தொழுவதை இந்த நபர் எப்படி நினைப்பாங்க தெரியுமா? முழு துனியாவை சம்பாதிப்பதை விட பெருசாக நினைப்பார். இந்த முழு உலகம் எவ்வளவு பெருசு என்று அனுபவிப்பதற்கு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருப்போம். அந்த சந்தோஷத்தை விட மிக பெருசு 2 ரக்காத்துகள் தொழுவது என்று சொல்லி அந்த நபர் நினைப்பார். ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார்கள், 2 ரக்காத் சிம்பிளாக 2-3 நிமிஷம் தொழுது விடலாம், அதை நீ இவ்வளவு பெருசா கருதுதா என்று தெரியுமா? அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சாதாரண 2 ரக்காத்துக்கு அவ்வளவு நன்மை இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 2 ரக்காத் செலவழிப்படக்கூடிய 2 அல்லது 3 நிமிடங்கள் கபருடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படாது. கபருடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு கொடுக்கப்படாது. மாறாக இந்த உலகத்தில் என்ன சம்பாதித்தமோ அதற்கு அந்த இடத்தில் கூலி கொடுக்கப்படும். எனவே நேரத்தை கண்ணியமாகும் சரியான விதத்தில் செயல்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு அதாவது இந்த உலகத்தை நாம் தேடுகிறோமோ அதை விட அதிகமாக தீனுடைய கல்வி நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு முன்னால் ரமதானுக்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் பெரியவர்களுக்கான அகீதாவுடைய வகுப்பு நேர்ந்தது, கிதாபு தௌஹீதுடைய வகுப்பு. அதை தொடர்ந்து அகீதாவுடைய இன்னொரு வகுப்பு, 1 மாத கோர்ஸ், ஒரு மாத இந்த ஒரு கோர்ஸ் ஆக கவாயிதுல் அர்பா என்று சொல்லக்கூடிய அகீதாவுடைய இன்னொரு புத்தகம், இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய குர்ஆன் வசனங்கள் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். எனவே எந்த பெரியவர்கள் கலந்து கொண்டிருக்கோ ஆண்கள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். எப்பவும் போல ஞாயிற்றுக்கிழமை ஃபஜர் தொழுகை பின்னால் இந்த வகுப்பு நடைபெறும். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பள்ளிகளில் வகுப்பு நடக்கும் பொழுது, மார்க்கம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அதுக்கு எந்த அளவுக்கு நேரம், பிற விஷயம் எந்த அளவுக்கு நேரம் என்று ஒப்பிட்டு பார்த்தாலே கண்டிப்பாக மனம் சொல்லும், மார்க்கத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்லி நம்முடைய மனம் சொல்லும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் புதியவர்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே போன்று எல்லா இந்த வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமையிலும் மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் குலஃபாய் ராஷிதீன் 4 ஹலீஃபாக்கள் அவர் எப்படி போன்றவர்கள் என்று சொல்லி அது சம்பந்தமான ஒரு வகுப்பு இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் பின்னால் ஆண்களுக்கு பெண்களும் நடைபெறும். அன்பிற்குரிய சகோதரர், உலகத்திற்குரிய எல்லா நபருடைய பயோகிராபி, எல்லா நபரும் எப்படி பண்றவர்கள், எத்தனை மனைவிகள், எத்தனை பிள்ளைகள், அவருடைய பேங்க் டீடைல்ஸ் வரை இன்றே நாம் படித்து வைத்திருக்கிறோம். ஆனால் மார்க்கத்தை சுமந்த அந்த ஹலீஃபாக்கள், மார்க்கை சுமந்த அந்த சஹாபாக்கள் என்ன கொள்கையிலும் அவர் எப்படி இருந்தாருமே நமக்கு தெரியவில்லை என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும். எந்த வகுப்பிலும் எந்த நியத்திலும் கலந்து கொள்கிறோமோ அதற்கான முழுமையான கூலி இறைவன் நம் அனைவருக்கும் தருவானாக. இபாதல்லாஹ் ரஹிமனி வ ரஹிமக்குமுல்லாஹ். இன்னல்லாஹ் யம்ரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும்